ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சந்தியா ராகம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம் வந்து ஜானகிட்ட சொல்கிறாங்க, டைம் ஆயிடுச்சு பாரு, மாயாவையும் சீனியும் வர சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அப்போ வந்து ஜானி வந்து தனத்தை சொல்கிறாங்க, நீ போய் மாயாவை அழைச்சிட்டு வா அப்படிங்கவும் மாயாவை அழைச்சிட்டு வராங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து சீனுவும் வராங்க. அப்போ ரெண்டு பேருமே பார்த்ததுமே ஜானகி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா பத்மா வந்து சாருவை கூப்பிட்றாங்க. அப்போ சாருவும் வராங்க. நீ போய் சீனு பக்கத்தில் போய் நில் அப்படிங்கும்போது அப்போ சாருவும் சீனு பக்கத்தில் போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ மணி கேட்குறாங்க, நீ எதுக்காக வந்து சீனு பக்கத்தில் போய் நின்றுட்டு இருக்கிற, போய் தள்ளி ஓரமாக போய் நிற்க வேண்டியதுன்னு அப்படின்னு சாருக்கிட்ட சொல்லவும் அப்போ பத்மா சொல்கிறாங்க, உங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி மணியை போட்டு திட்டும் போது இவ ஏதோ ஒரு பிளானை போட்டிருக்கிறா அப்பொழுது அப்படின்னு மணியும் நினைக்கிறாங்க. நம்ம சீனு பக்கத்துலேயே நின்றுடுற வேண்டியதான், இல்லைன்னா இவ்வளவு ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுவாளுவோ, இவ ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டு வச்சிருப்பா, சீனுட்ட வந்து எதையாவது பேசி கடைசி நேரத்தில் இவன் மனசை மாற்றிடக்கூடாது அப்படின்னு சீனு பக்கத்துலேயே மணி வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, ரெண்டு பேரும் மாலையை மாற்றிக்கோங்க அப்படிங்கவும் ரெண்டு பேருமே மாலையை மாற்றதுக்காக போகிறாங்க. அப்போ சீனு வந்து மாலையை கையில் வச்சுக்கிட்டு போடாமல் நின்றுட்டுருக்குறாங்க. என்ன சீனு மாயாவை பார்த்துட்டு இருக்கிற, மாயா கழுத்தில் மாலையை போடு அப்படிங்கவும் சீனுவும் வந்து மாயா கழுத்தில் மாலையை போட்டுருந்தாங்க. அடுத்தது மோதிரத்தை கொடுக்குறாங்க. இந்த மோதிரத்தை எடுத்து நீங்கள் ரெண்டு பேரும் மாற்றிக்கிடுங்க அப்படிங்கும்போது மாயா வந்து சீனு வரல மோதிரத்தை போட்டுருந்தாங்க. ஆனால் சீனு வந்து மோதிரத்தை போடாமல் அவங்க வந்து வச்சுட்டு இருக்கும்போது அப்போ பத்மா பக்கத்தில் வராங்க. என்ன சீனு பார்த்துக்கிட்டு இருக்கிற, போ சாரு கையில் வந்து இந்த மோதிரத்தை போட்டு விடு அப்படிங்கும்போது சீனு வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. என்ன சீனு நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், நீ எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அப்போ அங்கே பார்த்தோம்னா மணி வந்து சீனுக்கிட்ட சொல்கிறாங்க, என்ன சீனு நல்ல நேரம் முடிய போகுது, மாயா வரல மோதிரத்தை போடு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆளாளுக்கு சீனுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ சாரு வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் சரிதான், தனக்கு தான் வந்து சீனு மோதிரத்தை போட போகிறான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது சீனு பார்த்தோம்னா மாயா வரல மோதிரத்தை போட்டிருந்தாங்க. இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத பத்மா, பார்வதி, சாரு இவங்க மூணுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. மணி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படியோ நல்லபடியாக நிச்சயத்தை நடந்து போச்சு அப்படிங்கும்போது அப்போ பத்மா வந்து சீனுக்கிட்ட கேட்குறாங்க, என்ன சீனு இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் அப்போ சீனு சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் தயவு செய்து உங்கள் வாயை மூடுங்கம்மா அப்படிங்கிறாங்க. என்னடா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய திட்டம் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கும்போது ஆமாம், நீங்கள் மாயா கிட்ட என்னெல்லாம் பேசுனீங்க, மாயா அப்பாவை எந்த அளவுக்கு நீங்கள் அவமானப்படுத்துனீங்கன்னு எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சுது, இதுக்கு மேலே நீங்கள் மறைக்க வேண்டாம் அப்படிங்கவும் இது கேட்டதுமே பத்மா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. இது மட்டும் இல்லை, இப்போ பாருங்க நான் என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து மாயாவை கெட்டிப்பிடிச்சு அவங்க முத்தம் கொடுத்துருந்தாங்க. இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத சாரும் பத்மாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இதை பார்த்துட்டு மணி, ஜானகிலாம் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே பாரு, என்னதான் இருந்தாலும் மாயா மேலே சீனு எவ்வளோ பாசம் வச்சிருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லி மணி வந்து அவங்க கைத்தட்டி அவங்க சந்தோஷப்படவும் இதை பார்த்துட்டு கதிர் வந்து சீனு பக்கத்தில் வராங்க. என்ன சீனு இப்பவுமே நிச்சயார்த்தத்திலேயே ரொமான்ஸ் சீனாக நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு கதிர் வந்து சீனுவை போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ சீனு வந்து பக்கத்தில் போய் பத்மா பக்கத்தில் போய் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து மாயாவை வெறுப்பேற்றணும்னு சொல்லிட்டு தானே இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கிறீங்க, என்னுடைய கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி தான் நீங்கள் இந்த மாதிரிக்கு பிளான் போட்டுட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் நான் உங்களுக்கு செக் வச்சேன் பார்த்தீங்களா, இதுதான் சீனு அப்படின்னு சொல்லவும் இதை கொஞ்சமா எதிர்பார்க்காத பத்மா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடா நீ சொல்லிட்டு இருக்கிற, நீ கடைசி நேரத்தில் இப்படிலாம் செய்வேன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அந்த மாயா எப்பேற்பட்டவன் சொல்லி நான் உனக்கு ஆதாரத்தோடு நான் அந்த வீடியோவை காட்டினதுக்கு அப்புறமும் நீ இப்படிலாம் நடந்துக்கிட்டே அப்படிங்கும்போது உங்களை பற்றின எல்லா ஆதாரமும் எனக்கு கிடைச்சிருச்சுது, நீங்கள் இவ்வளோ சீப்பாக நடந்துப்பீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சீனு வந்து பத்மாவை போட்டு அவங்க வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து என்ன சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.